எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks இன் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. காலையில ஒருத்தர் கேள்வி கேட்டார், அது ரொம்ப சிரிப்பா இருக்குது. என்னன்னா, சார் நாய்களுக்கு பயப்படுற குழந்தை மலைப்பாம்புக்கு எப்படி சார் பயப்படாம இருக்குது, என்னது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன். எனக்கு புரியல. மலைப்பாம்புலாம் அப்படி விரட்டிட்டு வரவே வராது. மலைப்பாம்பு இவ்வளவு பெருசு இருக்குன்னா நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா முடிஞ்சு. இந்த படம் கொஞ்சம் போர் அடிக்குதோ, கதை நகரல, அந்த மலைப்பாம்பு மாதிரியே கிடக்குது இந்த கதை, நகர மாட்டேங்குது. நான் என்ன நினைக்கிறேன், இந்த 3 குழந்தைங்க மிஸ் ஆகுறதையே அந்த பாதி படத்துக்கு பத்தாது எனக்கு, என்னுடைய ஸ்டைலுக்கு. நான் அதை பரபரன்னு எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தப்போ பரபரன்னு இருக்குன்னு சொன்னாங்களே தவிர, யாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்குது, செகண்ட் ஹாஃப் இருக்கு அப்படி இல்லை. என்னுடைய மகளை ஒருத்தர் ரேப் பண்ணிட்டாங்க, அவர் அப்பா ரிவெஞ்ச் வாங்க போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனா தெரியாத மாதிரி எப்படி பண்றது, அதை குப்பத்தொட்டி காணன்னு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான் சார், கதை பண்றது தான் பெரிய கஷ்டம். என் படத்தோட ரிசல்ட்டே எனக்கு தெரியாதப்போ அடுத்த படத்தோட ரிசல்ட் எனக்கு கவனம் இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு என்ன. அது நிறைய பேர் இல்லை அந்த படத்தை பத்தி ஒரு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் 2 பெரிய படம் ஓடுறதுக்கான அளவு திரையரங்குகளும் ஆடியன்ஸ் இருக்கு. அபூர்வ சகோதரர்களும் புதிய பாதையும் அந்த மாதிரி தான். இப்போ அபூர்வ சகோதரர்கள் நல்லா இல்லைன்னு நினைச்சிட்டா நான் புதிய பாதை விட்டேன். வணக்கம் சார். சினி உலகம் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதை சொல்லிட்டேன்னா நல்லா இருக்கேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டீன்ஸ் எந்த ஒரு படமாக இருந்தாலும் கதையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்பார்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல சார். இந்த படத்துக்கான ஸ்பார்க் உங்களுக்கு எப்போ வந்தது, எந்த லைன்ல இருந்து வந்தது? 2015 எனக்கு மரக்காணத்துக்கு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. காலங்காத்தால் ஏஞ்சி அப்படி நடந்து போகும்போது அது ஒரு பொட்டல் வெளி, ஒன்றுமே இருக்காது அங்கே, மரம் செடி கொடி ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பேரல் லேண்ட், அது புறம்போக்குன்னு வாங்க, அந்த மாதிரி ஒரு இடம் அது. அதில் நடந்து நானும் தமிழரசன் ஒரு நண்பரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நான் பேசிட்டே போகும்போது ஒரு 10 பேர் பேசும்போது ஒருத்தர் பக்கத்தில் இருக்கிற காணோம் அப்படின்னா எப்படி இருக்கும். இப்படி தான் அந்த கதை கரு ஆரம்பிச்சது. காணோம்னா எப்படி சார், திரும்பி பார்த்தா தெரியுமே, என் மரம் இல்லை ஒளியறதுக்கு. எனக்கு எப்பவுமே இந்த சேலஞ்சு ரொம்ப பிடிக்குது. எஸ், அதுதான் அந்த கதை அப்படின்னு சொன்னேன் நான். அந்த கதையில் காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. 10 பேர் போகிறோம், பேசிட்டே போகிறோம். இப்படி பேசிட்டு இருந்தவர்கிட்ட இப்படி திரும்பி உங்ககிட்ட பேசிட்டு இப்படி திரும்பினா இவரை காணோம். நான் திரும்பி பார்க்குறேன், ஃபுல்லாக காணோம், மறையிறதுக்கு இடம் கிடையாது, நல்ல வெயில். என்னாச்சு புரியல சார். நம்ம என்ன பண்ணுவோம், ஓடுவோம் இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும், ஓடி 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 போய் தேடி பார்த்துட்டு மறுபடியும் நம்ம திரும்பி போக முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு லாக்கு, அங்கே நாய்கள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்மளா ஒரு லாக்கை வச்சுக்கிறோம், திரும்பி மறுபடியும் போகிறோம். நம்ம போகிற இடத்துக்கு போயிட்டோம்னா இன்னும் சீக்கிரமாக அந்த இடத்த அடைஞ்சிட்டோம்னா இது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இன்னொருத்தரை காணும். சார் என்ன சார் மேலே மேலே ஏற்றிட்டே போகிறீங்க, எப்படி சார் காணாம போக முடியும் அப்படின்னோன்னா, அப்புறம் நான் சொன்ன ஒரு வெட்டுக்கிளி சைஸில் ஒரு ரோவர், அது என்ன பண்ணுதுன்னா, அந்த கணுக்கால் கிட்ட ஒரு கொத்துச்சுன்னா ஜிக் அப்படின்றதுக்குள்ளே சுருங்கிடும். அப்படியே தூக்கி ஒரு ரோவரில் வச்சு அதை எடுத்துகிட்டு போயிடுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார் அது. ஆனால் இப்படி தான் ஆரம்பிச்சது. அது போய் அப்புறம் அங்கே போனால் ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்குது, அதெல்லாம் அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகுது. நான் சொன்ன முதல்ல பெரிய முந்திரி தோப்பு ஒன்று இருக்குது, முந்திரி தோப்புக்குள்ளே போய் பார்த்தா ஒரு ஸ்பேஸ்ஷிப் இருக்குது. அப்படி தான் நான் முதல்ல வச்சுருந்தேன். அந்த முந்திரி தோப்புக்குள்ளே இருக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப், அது சின்னது அப்படின்னு ஆரம்பித்தேன். கேட்குறதுக்கெலாம் நல்லா இருக்குது சார், இது எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது அப்படின்னு உடனே அப்போலேருந்து பேச ஆரம்பித்தேன். 2015 இந்த கேலண்டர்லாம் போட்டிருக்கோம், ஒரு 10 குதிரை 8 குதிரையோட ஒருத்தர் சவாரி பண்ணிட்டு இருப்பார், கடவுள். அந்த மாதிரி நான் ஒரே நேரத்தில் ஒரு 8-10 ஸ்கிரிப்டோட போயிட்டுருப்பேன். அதில் ஒரு ஸ்கிரிப்ட் இது. இரவு நிழலுக்கு அப்புறமேலே என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, என்னுடைய தயாரிப்பாளர்கள் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிற அந்த தயாரிப்பாளர்களோட உட்காந்து பேசும்போது அவங்க சொன்னது இந்த கதையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள். அப்போ நான் எவ்வளோ பெரிய கதை சொல்லியிருக்க மாட்டேன், சின்ன கதை. இதை நான் ஒரு பெரியவங்களுக்குன்னு ஆரம்பித்து, அதுவே சின்ன குழந்தைங்களா இருந்தால் எப்படி இருக்கும், அந்த பதப்பதப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுவே டீனேஜாக இருந்தால் ஒரு 13 வயசில் ஒரு பொண்ணு, அந்த டைம் அவள் ஏஜ் அட்டன் பண்ணுறதா இருக்கும். வெளியில் போகிறது ரொம்ப ரிஸ்க்குன்னு நினைக்கிற ஒரு வயசு. ஆனால் இன்றைக்கி சமூகம் எப்படி இருக்குன்னா, 5 வயசு கூட குழந்தையில ஒரு பொண்ணு வெளியில் போக முடியாது. 5 வயசு 1.5 வயசு பொண்ணையே பலாத்காரம் பண்ணுற மாதிரி சீரழிஞ்சு போனால் இந்த சமூகம். இதில் 13 வயசு வரைக்கும் யாரும் காத்திருக்கிறது இல்லை தப்பு பண்ணுறதுக்கு. ஆனால் 13 வயசில் போகும்போது அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும், காணாம போச்சுன்னா அந்த பேரண்ட்ஸோட பரிதிவப்பு என்ன இருக்கும், இதெல்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணலான்னு ஆரம்பிச்சது தான் இதோட. என்னோட 2வது கேள்விக்குமே இதுலேயே பதில் கிடச்சிருச்சு. நான் யோசித்தேன், ஏன் இதில் ஒரு காமெடி ஆக்டர், யாரோ ஒரு ஃபேஸ் தெரிஞ்ச ஒரு ஹீரோ, இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-6 பேர் ஜாலியாக போனால் என்ன நடக்கும் அப்படின்னு ஏன் டீன்ஸ் வச்சு யோசிச்சிங்கன்னு கேட்கலான்னு நினச்சேன். பட் பதில் சொல்லிட்டீங்க. இந்த இதுக்குள்ளே ஓகே, ஸ்க்ரீன் பிளே ஒவ்வொரு டைம்லையும் இது நடக்குது, இந்த சேலஞ்சஸ் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வச்சுருக்கீங்களா, அதில் ஒரு சீன் இதை எப்படி யோசிச்சிங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஒரு மலைப்பாம்பு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டுக்கடை முழங்கியிருக்கு, அந்த ஆட்டுக்குள்ளே இன்னொரு குட்டி ஆடு இருக்குது, அது உயிரோடு இருக்குது.
அதை எடுத்து ஒரு பொண்ணு அப்படியே சுமந்துட்டு போறா. இந்த விஷயத்தை எப்படி நீங்க யோசிச்சீங்க? இப்போ சமீபத்தில் கூட இன்னைக்கு மத்திய காலையில் ஒருத்தர் கேள்வி கேட்டார், அது ரொம்ப சிரிப்பாக இருந்தது. என்னென்னா, சார் நாய்களுக்கு பயப்படுற குழந்தை மலைப்பாம்புக்கு எப்படி சார் பயப்படாமல் இருக்குது, என்னது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டார். எனக்கு புரியல. மலைப்பாம்புலாம் அப்படி விரட்டிட்டு வரவே வராது. மலைப்பாம்பு இவ்வளோ பெருசு இருக்குன்னா நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா முடிஞ்சு போயிடும். மலைப்பாம்பு வந்து நாய்கள் மாதிரி விரட்டாது. நாய் விரட்டினா யார் வேணா, நான் ஓடுவேன், நீங்கள் ஓடுவீங்க, எல்லாரும் ஓடுவோம். வேற வழி இல்லைன்னா திரும்பி நின்று சமாளிப்போம். அது வேற விஷயம். அப்படி கேள்வி கேட்டோன்னு எனக்கே ரொம்ப, மலைப்பாம்பு ரொம்ப பெருசு, பட் அதை சமாளிக்கிறது ரொம்ப ஈஸி. அது கிட்ட போய் மாட்டிடக்கூடாது. மாட்டினா மடைக்கிடும், அவ்வளோதான். சமீபத்தில் ஒரு விவசாயியோட மனைவி, விவசாயியும் அவருடைய மனைவியும் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. விவசாயி வந்து தேடி பார்க்குறது தன்னுடைய மனைவியை காண உள்ளே இருக்குது, ஷேப்பே இருக்குது அப்படியே. அப்புறம் பார்த்துட்டு போய் அடிச்சு கிடிச்சு அதை கிடிச்சு எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. அப்புறம் அது செத்து போச்சு அந்த அம்மா. இது இங்கே நம்ம எங்கேயோ இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல, தமிழ்நாட்டில் நடந்தது. ஆமாம் ஆமாம், தமிழ்நாட்டில் அவுட்டரில். மலைப்பாம்பு இங்கே இருக்குது. மலைப்பாம்பு டெஃபினட்டாக இருக்குது. அதில் சைஸ் வேரி ஆகுது, பெருசாக இருக்குது. அது மாதிரி டெஃபினட்டாக அது ஒரு மாடு சாப்பிடுது. ஒரு மாட்டை முழுங்குது மலைப்பாம்பு. மாடு, நாட் ஓன்லி ஆடு. இப்போ நமக்கு என்னென்னா, இந்த குழந்தைங்களை காணன்னு பண்ணுற கதையில் இந்த குழந்தைங்க என்னதான் ஆயிருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரோட பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை. ஒரு 3 தலைமுறைக்கான ஒரு கதை எடுக்கிறது ஈஸி. எங்கள் தாத்தா எப்படிப்பட்டவர் தெரியுமா, எங்கள் தாத்தாவுடைய குணம் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். அப்புறம் தன்னுடைய மகளை வந்து ஒருத்தர் ரேப் பண்ணிட்டாங்க, அவர் அப்பா ரிவெஞ்ச் வாங்க போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச கதை. ஆனால் தெரியாத மாதிரி எப்படி பண்ணுறது, அதை குப்பத்தொட்டி காணன்னு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான் சார்னு கதை பண்ணுறது தான் பெரிய கஷ்டம். பெரிய கஷ்டம் அது. எந்த கதையும் உடைக்காமல் ஓப்பன் பண்ணாமல் அவர் ஒரு கதையை சொல்கிறாரு, அந்த மாதிரி. ஸோ இந்த கதையை எடுத்து வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு குழந்தைய காணோன்னா பரவாயில்ல, செத்து போயிடுவாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடும். என் படத்தில் நட்சத்திரான்னு நடித்த அந்த பொண்ணு, சாமி பாட்டி அதை பற்றி பேசுகிற பொண்ணு இருக்குல்ல, அது ஒரிஜினலாகவே அந்த மாதிரி சென்சிட்டிவ் கேர்ள். அது படம் ரிலீஸ் அன்னைக்கு பால்பிட்டேஷன்ஸ் ஏறி போச்சு, படம் எப்படி இருக்குமோன்ட்டு. ஐசியூவில் கொண்டு போய் சேர்த்துட்டு வந்தோம். அவங்களா? அந்த பொண்ணுக்கு. அது ஒரிஜினலாகவே அந்த மாதிரி, அதே பக்தி, அதே சாமி, அதே அம்மா, அந்த மாதிரி. படிப்பு தானாக நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்டு பல்பிட்டேஷன்ஸ் ஏற்றிக்குது அந்த குழந்தை. இந்த குழந்தைங்களாம் நான் கவனித்து தான் இந்த கேரக்டரைசேஷனை ஃபிக்ஸ் பண்ணுறேன். எஸ்டாப்ளிஷான ஆர்டிஸ்ட்டுக்கு படம் பண்ணுறதுன்றது எனக்கு தெரிஞ்சு ஈஸி. இப்போ அவங்க வந்தாங்கன்னாவே அது பறக்கும். பூமியில் நடந்து வந்தாங்கன்னா ஷூவுக்கு கீழே மணல்லாம் பறக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த குழந்தைங்களை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது? இப்போ வந்து படம் பார்த்துட்டு எல்லாரும் தனியாக சாரா, ஐயங்காளி, நைனிக்கான்னு ஓன்னு கத்துறானுங்க பசங்க, ஸ்கூல் பசங்க இன்றைக்கி படம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை மலைப்பாம்பு பெருசாக வயிறு பெருசாக இருந்ததுன்னா இந்த பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, காணாமல் போனால் அதில் யாரோ ஒரு குழந்தை தான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைப்பானுங்க. அப்போது ஒரு பெரிய வெறி தைரியம் வரும். நான் சொல்கிற விவசாயி தன்னுடைய மனைவியாக இருந்ததுன்னா எப்படியாவது அங்கேருந்து எதையாவது கொண்டு வந்து இழுத்து வச்சு கல்லை தூக்கி அது மேலே போட்டு கிழிக்க தான் ட்ரை பண்ணுவார். ஸோ அப்படி இந்த பசங்களோட பிரேவ்னஸ் அதில் போய் அதை எவ்வளோ யதார்த்தமாக காட்ட முடியுமோ அவ்வளோ காட்டுறேன். அங்கே போய் இந்த குழந்தையில 3 குழந்தை ஒன்று இருந்ததுன்னா கதை தீர்ந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்க வேண்டாம். அது நியாயமாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆடை முடிங்கி இருந்தது. எனக்கு ஒரிஜினலாக இருக்கிற மனிதாபிமானம், எனக்குன்னு இருக்கிற ஒரு உள்ள சுரக்கிற ஒரு விஷயம் வந்து, உள்ளே இருக்கிற ஆட்டுக்குட்டி உயிரோடு இருந்ததுன்னா இவனுக்கு இருக்கிற பிரச்சனை உயிர் போகிற பிரச்சனை இல்லை. அதில் உயிரை காப்பாற்றி எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் நினைக்கிறது விமர்சனத்தில் இதெல்லாம் பாராட்டணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. எவ்வளோ பியூட்டி. இப்போ நீங்கள் சொல்கிறது இது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் தானே. இவனுங்களே பறந்து ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு போனாங்க, அதை எடுத்து அதுக்கு தண்ணி எடுத்து ஊற்றி அதை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் லாஸ்ட் ஷாட் வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி கையில் இருக்கும். அதை நான் யார்கிட்ட கொடுத்துருப்பேன்னா ஜீசஸ் தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு குழந்தையோட கையில் அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்துருப்பேன். எவ்வளவு மூளையை நம்ம பிரயோகப்படுத்தியிருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். நான் ஸ்கிரிப்டுங்கிறது என்ன, நிறைய பேருக்கு என்னென்னா இந்த படம் கொஞ்சம் போர் அடிக்குதோ அப்படின்னா கதை நகரலன்ட்டு, அந்த மலைப்பாம்பு மாதிரியே கிடக்குது இந்த கதை, நகர மாட்டேங்குதுன்னு. நான் என்ன நினைக்கிறேன், இந்த 3 குழந்தைங்க மிஸ் ஆகிறதையே அந்த பாதி படத்துக்கு பத்தாது எனக்கு, என்னுடைய ஸ்டைலுக்கு. நான் அதை பரபரன்னு எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தப்போ பரபரன்னு இருக்குன்னு சொன்னாங்களே தவிர யாரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர் அடிக்குது, செகண்ட் ஹாஃப் இருக்குது அப்படி இல்லை. அது விமர்சகர்களுக்காக போகும்போது மட்டும் அது வேற ஒன்றா மாறி போயிடுதுங்கிறது. கொஞ்சம் விமர்சனத்தை பார்த்து தான் நிறைய பேர் படம் பார்க்க வராங்க. இதில் இருக்கிற ஹைலைட்ஸை சொன்னால் நல்லா இருக்குங்கிற என்னோட அபிப்பிராயம். அதில் ஒன்று தான் இந்த மலைப்பாம்பு. அதுக்குள்ளே இருக்கிற தெரிகிற மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானம் கூட பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பையன் போய் அதை ஆட்டை பிடிங்கிடுவான். ஆனால் மறுபடியும் வயிற்றுக்குள்ளே கையை விட்டு அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்றுறது நான் சொல்கிற ஐயங்காளின்ற ஒரு பையன். அவனுக்கு தான் அந்த ஃபீல் தெரியுங்கிறதுக்காக நான் அவனை வச்சு செய்ய சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் கேட்டேன். இந்த திரைப்படம் இந்த ஒரு விஷயத்தை நோக்கி போகுது அப்படிங்கும்போது இப்போ கமர்ஷியல் வேல்யூ இந்த விஷயங்கள்லாம் வருது, பி சென்டர் சி சென்டர்லாம் ஓடணும் அப்படின்னா இது ஒரு பேய் படமாக எடுத்துருங்களேன்.
செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஏதோ ஒரு பேய், மாயாஜாலம், மாந்திரிகம் இப்படி வச்சுட்டு போயிடலாமே அப்படின்ற விதத்துல இப்போ நீங்க வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி போயிருந்தா அந்த விஷயங்கள்லாம் மேபி வந்திருக்கலாம். நீங்களுமே யோசிச்சிருந்தா எல்லா ஆடியன்ஸும் கவரணும் அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்த வச்சிருக்கலாம். ஏன் சயின்ஸ் ஃபிக்ஷன் இப்படி? ஹவுஸ்ஃபுல்ல நான் ஒரு படம் பண்ணும்போது அப்போ சொன்னாங்க, அப்போ விக்ரம் வந்து ரொம்ப ஆரம்ப கால நடிகரார், அவர் தேவையே இல்லைங்க, நீங்களே டூயல் ரோலில் அந்த ரோலையும் நீங்களே பண்ணிட்டு அந்த தேட்டருக்குள்ளே வந்து அந்த வயசானவர் மாட்டிக்குவார். அப்போ இந்த யங் பார்த்திபன் போய் அவரை காப்பாற்றி வெளியில் தூக்கிட்டு வந்தால் கிளாப்ஸு. எனக்கு தெரியும் கிளாப்ஸுன்னு, பட் எனக்கு அது பண்ண விரும்பலை. எனக்கு வந்து இது ஒரு கிட்டத்தட்ட நிஜமாக யாரும் எடுக்க முடியாது, நியர் டு ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது கொஞ்சம் பக்கத்தில், அந்த மாதிரி பண்ணலான்னு. இந்த படத்துக்கு வந்து விஎஃப்எக்ஸ் வேலைகள் தடைப்பட்ட உடனே நான் நினச்சேன் 2 நாள் ஷூட்டிங் வச்சு ரம்யா கிருஷ்ணனை வரவழைச்சு இந்த ரோவர்லாம் தூக்கிட்டு போகுது இல்லை இந்த குழந்தைங்க, அவள் ஒரு ஹைஃபை சாமியார். அவள் வந்து இந்த சின்ன குழந்தைங்களை பலியிடுறது, நரபலியிடுறது, ஆனால் ஒரு ஹைஃபைல அவள் பண்ணுறா இதெல்லாம். இந்த மாதிரி கொஞ்சம் சயின்டிஸ்ட்டை வச்சுருக்கா அவள், நான் வச்சிருக்கேன், அவள் வச்சுருக்கா, அந்த சாமியாரினி வச்சுருக்கா. வழக்கமாக சாமியார் தான் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, நம்ம வந்து சாமியாரினியை வச்சுக்க சொல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பெரிய இதில் உட்காந்துருப்பாங்க. 2-3 நடிகைகளை விட்டு டான்ஸ் ஆட விட்டுடலாம். பேய் இருந்தால் டான்ஸும் இருக்கும், பேய்த்தனமான ஒரு டான்ஸ் இருக்கும், அந்த டான்ஸ் எல்லாம் விட்டோம் நம்மளும் கலக்கிட்டு போயிடலாம் அப்படிலாம் நானும் யோசித்தேன். இப்போ எனக்கு இருக்கிற ஒரு நிறைவு இருக்குல்ல, இப்போ இந்த படம் என்ன கலெக்ட் பண்ணுது. நான் நேற்று கூட நான் கலெக்ஷன் பார்க்க விரும்பலை, பார்த்தா நான் அப்செட் ஆகிடுவேன். என்னுடைய வேகத்தில் நான் இன்னமும் எடுத்துகிட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். சவல பிள்ளையாக இருந்தால் கூட, கை கால் வழங்காத ஒரு குழந்தையாக இருந்தால் கூட மூச்சு வரல. சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து வெயிட் கம்மியாக இருக்கும், அல்லது மூச்சு சுவாசம் பிரச்சனையாக இருக்கும், அந்த தாய் தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாள். அப்படி தான் நான் தேட்டராக ஓடிட்டுருக்கேன். இன்னும் இது எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம், அடுத்த படம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது. இப்போ நான் இது கலெக்ஷன் என்ன வந்தது இதெல்லாம் நான் பார்த்தேன்னா என்னால் என்னுடைய வேகம் தடைப்பட்டு போயிடும். ஸோ அதனால் அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது தவறான தொழில் செஞ்சு பிழைக்கலாமோ. ஏன்னா என்னுடைய ஒரு க்ரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த மூட நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சயின்ஸுங்கிற ஒரு விஷயத்தில் போய் நின்று இது காலத்துக்கும் பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். என் படங்கள் எல்லாமே உடனே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது கொஞ்சம் காலம் தாழ்ந்து தான். ஒத்த செருப்பு வந்து இப்போ பாராட்டுவாங்க, இரவினிடையில் இன்னும் 5 வருஷம் கழிச்சு பாராட்டுவாங்க, டீன்ஸ் மேபி அந்த மாதிரி. ஆனால் இந்த படம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். இந்த படம் வந்து இம்மிடியேட்டாக அதுக்கு ஒரு பம்ப் பாட்டாக அப்படி ஆயினும்னு நினச்சேன். அது என்னமோ தெரியல, நான் எடுக்கிறதுனால என்னமோ தெரியல, இது ரொம்ப புதுவிதமான படம் அப்படின்னு மட்டுமே பார்க்குறாங்களே தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃப் புரியுது, செகண்ட் ஹாஃப் புரியலன்னா புரியலன்னு சொல்லணுமே தவிர அது எப்படி பிடிக்கலன்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதில் இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, DSS 43 என்னுடைய ஃபிங்கர் வந்து DSS 43 தொட்டுடுச்சுன்னா இதோட என்னால் கான்வர்ஸ் பண்ண முடியும், இதெல்லாம் யாருக்கு சார் புரியும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டோட ரோலு அந்த கேரக்டர், அவனுக்கான லாங்குவேஜில் தான் பேசுவானே தவிர அவன் வந்து இந்த கையில் மை தடவி அந்த மையை எடுத்து நான் இதில் வச்சு அமுக்கிட்டேன்னா இது ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு எப்படி சொல்லுவான் அவன்? கண்டிப்பாக. நான் என்ன சொல்கிறேன், விஷயம் வந்து அது இல்லை. நான் ஒரு ஆஸ்ட்ரோஃபிசிசிஸ்ட், எனக்கு இதோட கனெக்ட் பண்ணுற எனக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது என்கிட்ட அப்படின்னு தான் அர்த்தமே தவிர DSS 43ங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அதை நீங்கள் நெக்லிஜிபிளாக எடுத்துக்கலாம், நெக்லெக்ட் பண்ணிவிட்டு கதையை கவனிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். இந்த கோல்டன் டிஸ்க் அமிச்சது யாருக்காவது தெரியுமா சார்? நான் படம் பார்த்தேன்னா எப்படி பார்ப்பேன்னா, டாவின்ஸ்கி கோட்னு ஒரு படத்தில் ஒரு ஜீசஸோடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஒரு பெண்மணியோட ஃபோட்டோ இருக்கும். அந்த கதாசிரியர் இந்த பெண்ணுக்கும் ஜீசஸையும் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு கதை, உலகமே அதுக்கு நிறைய எதிர்ப்பு வந்தது எல்லாம். நான் அந்த விஷயத்தை கேள்விப்படும்போது 1977 ஒரு டிஸ்க் அமிச்சாங்க. அந்த டிஸ்க் வந்து இன்னும் ஸ்பேஸில் இருக்குது, இன்னும் சிக்னல்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்கள் வந்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். அவர் நேற்று என்னுடைய படத்தை பார்த்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருந்தாரு. வீடியோ வந்து GK அவர் போட்டிருந்தாரு. இவர் மயில்சாமி அண்ணாதுரைங்கிறது அப்துல் கலாம் ஐயா இருந்த இடத்துல இருக்கு. இல்லை, அவர் வீடியோவாகவே சொல்லியிருந்தாரு. ஆமாம், அது நான் வந்து முதல்ல பார்த்தது. இப்போ அவர் ஸ்க்ரீனில் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ நான் இங்கே கூப்பிட்டு அவரை படத்தை காமிச்சேன். இப்போ வந்து அவர் தேட்டரில், பெங்களூர் தேட்டரில் படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொன்னதுக்கும் இதுக்கும் ரொம்ப இவ்வளோ 10 மடங்கு மாறி இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு அவர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. நான் சொல்ல வந்தது வந்து இந்த படத்தை வந்து பேய் படமாகவே கூட நான் மாற்றிருக்கலாம். ஆனால் அதில் நான் ரொம்ப கூனி குறுக்கி போயிருப்பேன். எத்தனை கோடி சம்பாரிச்சிருந்தா கூட எனக்கு வந்து இப்போ சம்பாதிக்கிற கலை எனக்கு தெரியுதோன்னு தோணுது. எனக்கு நான் இன்னும் சம்பாதிக்கல, ஆனால் தெரிஞ்சிடும். ஏன்னா நான் இப்படியே நம்பிட்டு இருக்கேனா என்னன்னு எனக்கு தெரியல. சம்பாரிச்சிடுவேன், நான் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிடுவேன். ஆனால் ரத்தம் சூடாக இருக்கும்போது, இளமையாக இருக்கும்போதே நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டீன்ஸ் வந்து இப்படி நடக்கும்னு தெரியல. நான் குடும்பங்கள்லாம் சேர்ந்து கொண்டாடிடுவாங்க உடனடியாக அப்படின்னா, அது கொண்டாடுற நேரம் தான் அந்த ஏப்ரல் ரிலீஸ். அது தள்ளி போயிடுச்சு. அது வந்து என்ன, அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு டயலாக் வரும், ஏழு என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி குள்ளமா மண்டை பெருசாக இருக்காது,
அது வேற டைனமிக்ல கூட இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரிஞ்சிச்சு இந்த விஷயத்த ஓகே இது நம்ம சொல்லியே ஆகணும் அப்படி? ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து ஏலியன் படங்களில் கூட ஏலியன்ஸ் அப்படி தான் காட்டிட்டு இருக்காங்க, ஹாலிவுட்லேயும் சரி இங்கேயும் சரி. நீங்கள் சத்தியமாங்க. நான் வந்து இப்போ நான் என்ன நினைச்சேன் முதல்லனா, இந்த ஏலியனை நம்ம புதுசாக காட்டலாம், காட்ட முடியுமா அந்த மாதிரி? ஏன்னா அது ஒரு ஃபார்மேட் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு அப்போ தான் மயில்சாமி அண்ணாதுரை போன்ற சயின்டிஸ்ட்டை நான் போய் கேட்குறேன். அப்புறம் தான் ஜிகேயை சந்தித்தேன். அவர் சொன்னார், இது வரைக்கும் ஏலியனை யாரும் சந்திச்சதுக்கான எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் என்னங்க, அது ஒரு கற்பனை தான். இப்படி வந்தால் வேற்றுக்கிரகம், நான் சொன்னேன் வேற்றுக்கிரகத்தில் வந்து அசிங்கமாக தான் இருக்கணும்னு என்னங்க அவசியம்? அது மொட்டத்தில் கொட்டை கொட்டை கண்ணு, இது கிண்டலா கொட்டை கொட்டை கண்ணு, அதுக்கு ஒரு ஏரியெல்லாம் முளைச்சிருக்கும், அது என்னத்துக்கு அப்படி ஷார்ட்டாக தான் இருக்கும், என்னத்துக்கு அப்படி ஒன்று சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு தெரியல. எனக்கு இல்லை சார், அது அப்படி தான் ஃபார்ம் ஆகிடுச்சு, ஆனால் ஹாலிவுட்லேருந்தே நம்ம அப்படி பார்த்தேன். ஆனால் ஹாலிவுட்டுக்காரன் என்ன பெரியவன் அவன் என்ன ஆத்தென்டிசிட்டி அவனுக்கு இருக்குது, அவன் எப்படி அதை சொல்ல முடியும்? இப்படிலாம் பேசி பார்த்தா அப்படி இல்லைன்னு நான் குஷி ஆகிட்டேன். முதல்ல இந்த படத்தை நம்ம அதை சொல்லணும், ஏலியனை நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக காட்டணும், புதுசாக காட்டணும், இவனுக்கு காட்டின மாதிரி காட்டக்கூடாதுன்னு நினச்சேன் முதல்ல. அப்புறம் காட்டவே கூடாதுன்னு குஷி ஆகிட்டேன் நான். அது எவ்வளோ பிரமாதமான விஷயம், நம்ம அதை வச்சு சட்டையர் பண்ணலாமே. ஹாலிவுட் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்து கெட்டு போயிட்டீங்க, ஏலியன்னா குட்டையா ரெட்டமண்டையோட கொட்டை கொட்டை கண்ணோட இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அது 2D, இது ஃப்ளாட்டாக இருந்தால் அது 2D, கொஞ்சம் டெப்த்தோடு இருந்தால் அது 3D, அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அடுத்த இது வந்து நமக்கு டைமென்ஷன் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால உன்னுடைய சாதாரண கண்ணுக்கெல்லாம் தெரியாதுங்கிறது ரொம்ப பிரமாதமான விஷயமா இருந்தது. யாரோ எனக்கு சொல்லி அதையே நம்ம வச்சிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் வச்சேன். ஓகே, இப்போ உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் அதை பற்றி சொல்லும்போது இந்த படத்துக்குள்ளே இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, இவ்வளோ பிரமாதமான விஷயங்கள் இருக்குது, இது ஒரு காப்பி அடிக்காத தன்மை, இதெல்லாமே சொல்லலாமே. இதெல்லாம் சொன்னால் படம் பார்க்குறவங்களுக்கு விமர்சகர்கள் மூலமாக படம் பார்க்குறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா கியூரியாசிட்டியை ஏற்படுத்தும். ஒரு படம் அது அவ்வளோதான். ஆனால் அந்த படத்துக்குள்ள ஆடியன்ஸ் வந்து அதை 2 விதமாக பிரித்து பார்க்குற தன்மையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஆஃப் லேக், ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது, இப்படின்னு பிரித்து பார்க்குற தன்மையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரித்து பார்க்குறதுன்றது எனக்கு ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். ஒரு படம் தான், அந்த பிரேக்குங்கிறது பிளாடர் ரொம்பினதுக்கு அப்புறமேல விடுற பிரேக் தான் அது. சில பேர்கள் அதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியாது, 1 மணி நேரத்துக்கு மேலே அவனால் உட்காந்துருக்க முடியாது, பாத்ரூம் போயிட்டு வரணும். அப்புறம் தியேட்டரோட வியாபாரம்னு ஒன்று இருக்குது, பாப்கார்ன்லேருந்து காஃபிலேருந்து, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தியேட்டரோட வியாபாரம்ங்கிறது வர்த்தகம். அது இதுக்காக நம்ம ஹாலிவுட் படத்தையே 2ஆக வெட்டுவோம், நம்மளே பிரித்து பார்ப்போம். ஹாலிவுட்டில் அப்படி விட மாட்டாங்க. ஆமாம், நம்மளே எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக், அது பிரேக்காகவே இருக்காது, அவள் ஏதோ பேச வாயெடுப்பா டப்புன்னு வெட்டிடுவோம், நம்ம வெட்டிட்டு அங்கே இடத்துல பிரேக்குன்னு விட்டுடுவோம். அதனால் நம்ம அப்படி பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு சொல்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் காமெடி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஆஃப் நல்லா இல்லை. ஆனால் நானும் சின்ன வயசுலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொன்னவன் தான் நானும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டு தெய்வம்லாம் நான் வந்து கதை திரைக்கதை வசனத்தில் சொல்லியிருப்பேன், ஃபர்ஸ்ட் ஆஃபோட எண்டு மிரட்டி விட்டானுங்க இன்டர்வல், முந்தானே முடிச்சோட இன்டர்வல், ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி இருந்தது, செகண்ட் ஆஃப் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து போக போக எனக்கு ஒரு தெளிவு வந்தது, அது முழுக்க ஒரு படம், அதுக்கான நமக்கு ஒரு பிரேக் விட்றாங்களே தவிர அந்த படத்தை படமாக தான் பார்க்கணும். இந்த படமும் அந்த மாதிரி தான். அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நம்ம நாட்டில் இருக்கிறதுனால தான் நானும் ஒரு பிரேக் விட்றேன், டேக் எ டீப் பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஹெவியாக ஒரு விஷயத்தை விட்டு நீங்கள் யோசிங்கப்பா, இப்போ போய் பாத்ரூமில் யோசிங்கன்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரி விட்டுறேனே தவிர அப்படியான ஒரு விமர்சனம் தேவையில்லை. பட் நம்ம இதெல்லாம் சில விஷயங்கள் பழக்கத்துக்குள்ளேயே இருக்குது நமக்கு, அதை அப்படி சொல்லி பழகி. நான் சொல்கிறது பாமர மக்கள் படிக்காதவங்க சொன்னால் பரவாயில்ல, பத்திரிக்கையும் அப்படியே தான் சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது செகண்ட் ஆஃப் நல்லா இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்மளுடைய பழக்கம்னு எடுத்துக்கணும். இப்போ கூட யாரோ என்கிட்ட கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குது செகண்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு, நான் சொன்னேன் அது சந்தோஷம் தான், எனக்கு எப்படி பார்த்தா கூட்டி கழிச்சு பார்த்தா நல்லா இருக்குன்றது மட்டும் வந்துடுது. ஓகே, அதனால் விட்டுடுங்க பரவாயில்லன்ட்டு. சார் இப்போ ஒவ்வொரு இயக்குனரும் ஆடியன்ஸை பிரித்து பார்க்குறாங்க சென்டர்ஸாக. நீங்கள் மொத்த ஆடியன்ஸையுமே எப்படி பார்க்குறீங்க? ஐ மீன் சில பேர் ரிவ்யூவில் கூட சொல்லுவாங்க, இந்த டேரக்டர் வந்து ஆடியன்ஸை முட்டாள்னு நினச்சிட்டாரா, இப்படி ஒரு சீனை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் ஆடியன்ஸை எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப ரொம்ப புத்திசாலின்னு பார்க்குறேங்க, அதுதான் என்னுடைய முட்டாள்தனமான எனக்கு தெரியல, மேபி அப்படியே கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. நான் வந்து நமக்கு ஒரு படத்தில் பார்த்தோம்னா நமக்கு தெரியாத சில விஷயத்த தெரிஞ்சுக்கிறது கூட அந்த படம் காரணமாக இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே போய் காட்டுறதுக்கு அது என்னன்னு எனக்கு தெரியல. இப்போ சுடுகாடுனா நமக்கு தெரியும், சுடுகாட்டில் வந்து இங்கே 7-8 பணத்தெல்லாம் இங்கே புதைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும், அவ்வளோதான். பட் இதுவே நம்ம ஒரு மியூசியம் போனோம்னா அந்த மியூசியத்தில் தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும், அதில் போட்டு வச்சுருப்போம் 1886 வந்து இது அப்படின்னா நம்ம அதை பார்ப்போம். சில படங்கள் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோட சம்மந்தப்பட்டதுனால இந்த படம் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அதை கனெக்ட் பண்ணி கை தட்டிட முடியாது. நான் பேசுகிற வசனங்கள் எல்லாமே அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜனங்க வந்து உண்மையிலேயே ஜனங்க வந்து புத்திசாலியாக இருக்கிறதுனால தான் இந்த படம் 4வது நாளும் கூட்டம் வந்துட்டு இருக்கு. 4வது நாளில் 5 ஸ்க்ரீன் ஏறுது, 5வது நாளில் 6வது ஸ்க்ரீன் ஏறப்போகுது. இதெல்லாம் அதுதான் நான் என்ன நம்புறனோ அதான் நடக்குது. ஆனால் அந்த நம்புறதுக்கான பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளோ பெருசாக இல்லை.
நான் யாரை நம்புகிறேங்கிறது அந்த பர்சன்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்குது. அது கூடுதலாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரவு நிழல் அப்போ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அப்படிலாம் பயங்கரமாக ஃபுல்லாச்சு. அதுக்கு வந்து நான்லாம் அப்படியே மிரண்டு போயிட்டேன். அது வந்து என்ன மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு. இப்போ இந்த படத்துக்கு அந்த மாதிரி இல்லைன்னும் போது நான் கொஞ்சம் சோர்வடைஞ்சது உண்மைதான். பட் அடுத்த நாள் அது கிராஜுவலாக ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம எந்த மாதிரி நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. இரவு நிழல் ரிலீஸ்க்கும் இந்த படத்தோட ரிலீஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இல்லாத ஒரு லெவலில் தான் இருக்குது. நான் அப்படி தான் ரொம்ப புத்திசாலியாக பார்க்குறேன். அவங்க புத்திசாலியாக தான் படத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே. பாலச்சந்தர் சார், நான் எப்படி படம் பார்த்து வளர்ந்தவன்னா பாலச்சந்தர் சாருடைய படங்கள் பார்த்து வந்தேன். அது எனக்கு 2 தடவை பார்த்தா தான் எனக்கு புரியும். அது எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதான் நம்ம என்னவா வளர்ந்தோம், நம்ம என்னவா நம்ம ரசித்தோம், அல்லது நம்ம என்னவா ரசிக்கணும்னு நினைக்கிறோம், அப்படி பொறுத்து தான் அந்த என்ன நான் ஏமாற்றிக்கிட்டு அல்லது ஜனங்களுக்கு இது மட்டும்தான் பிடிக்கும்னு ஒரு படம் பண்ணுறதை விட எனக்கும் பிடிச்ச படம் ஜனங்களுக்கும் பிடிக்கும்போது அந்த வெற்றி ரொம்ப பெரிய வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெற்றி நான் அப்படி தான் பார்க்குறேன். சார், இப்போது ஒரு நடிகரா, டேரக்டர்னு தாண்டி ஒரு நடிகரா உங்ககிட்ட வந்துட்டு வித்தியாசங்களை எதிர்பார்த்து உங்களை வந்துட்டு வில்லன்ஸாக சில படத்தில் அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திபன் அவர்களுக்கு எந்த மாதிரி நடித்தா ஓகே, எந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா நாட் ஓகே? அப்படிலாம் இல்லை. அந்த படம் வந்து அந்த கதாபாத்திரம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கணும் அந்த படத்துக்கு. இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் அப்படி தான். 1000ல் ஒருவனோ, நானும் அப்படிதானோ, எல்லாமே வந்து அந்த மாதிரியான ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக தான் இருக்கும். அதில் ஒரு வேரியேஷன் இருக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் நடிக்கிறதுக்கு புதுசாக. அது அப்படி தான் இருந்தது. நானும் அப்படிதான்லாம் அப்படி தான் இருந்தது. அது எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத பற்றி நான் கவலைப்படல. ஈவன் கமல் சாரே இந்த கல்கி நடிக்கும்போது அது எவ்வளோ பெரிய கதாபாத்திரம்னு அவர் பார்க்கல. அது வந்து என்ன மாதிரியான ட்விஸ்ட்டை பண்ணுது அப்படி தான் அவரே பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய லெஜெண்டே அவர் அப்படி தான் பார்க்குறாருன்னு போது எனக்கு வந்து அந்த லென்த் ஆஃப் த சீனோ, லென்த் ஆஃப் த என்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அது எவ்வளோ வந்தாலும் அது என்ன, அரவிந்தன் நான் ஒரு படம் பண்ணியிருப்பேன், நானும் சரத்குமார் சாரும் படம் பண்ணியிருப்போம். அதில் என்னுடைய போர்ஷன் ரொம்ப கம்மி தான். ஆனால் எனக்கு மிரட்டலாக இருந்தது அந்த படம். ஸோ அந்த மாதிரி படங்கள் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சார், எனக்கு உங்களோட ஃபில்மோகிராஃபியில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், நீங்கள் நிறைய படங்கள் அந்த நக்கல் நயாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வெற்றி கொடி கட்டு படம் ரொம்ப பிடிக்கும். அஸ் ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான கதைக்களத்தில் மீண்டும் வந்தால் அந்த சோகால் டேர்ம்ஸ் மாதிரி எல்லா சென்டர்ஸ்லையுமே நீங்கள் மீண்டும் ஒரு ரவுண்ட் அந்த மாதிரியான ரோல்ஸில் வரலாமே? வரலாங்க. அதுக்கு மறுபடியும் நம்ம சேரன்ட்ட கேட்கணும், அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லணும். ஓகே. தெரியல, நான் தான் சொல்கிறேன், ஐ எம் ஓப்பன் டு இட். எனக்கு வந்து நடிக்க தெரியுங்கிறது எனக்கே தெரியும். நான் இப்போ கூட நடிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா நடிக்கிறேன். அதனால் நடிக்க தெரியும் எனக்கு. ஓகே. அதனால் நடிப்புலாம் நமக்கு ரொம்ப பிரமாதமாக வந்துடும். என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ண முடியுங்கிறது நான் பலவிதமான ரோலை பண்ணி தான் நான் பண்பட்டுருக்கேன். அதனால் எனக்கு தெரியும். டெஃபினட்டாக வெற்றி கொடி கட்டு கிரெடிட்ஸ் எல்லாமே சேரனுக்கு தான். அந்த மாதிரி ஒரு கதை எடுத்துட்டு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு மெசேஜ், ஒரு சரியான மெசேஜ் சொல்லப்படும். மெசேஜ் சொல்கிறதுனாவே கொஞ்சம் மாட்டிக்குவோம் நம்ம. பட் அதில் வந்து கமர்ஷியல் அந்த நேரத்தில் அந்த படம் அவ்வளோ பெருசாக ஓடலைங்கிறது எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசுகிறது ரொம்ப பெருசாக இருக்கே தவிர அந்த ரிலீஸ் டைமில் அந்த படம் அவ்வளோ பெருசாக ஓடலையோன்னு எனக்கு தோணுது. ஓகே. அந்த மாதிரி சில படங்கள், சபாஷ்னு ஒரு படம் சுபாஷ் டைரக்ட் பண்ணது, ஆமாம், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த மாதிரி சரி, வரப்போகிற படம் என்னவா இருக்கும்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி உதாரணங்களே இல்லாமல் இன்னொரு புது உதாரணத்தை அது கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பாக சார். இப்போது சக படங்கள், அதாவது ஒரு போட்டியாக ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தோட ரிசல்ட்ஸ் மேலே உங்களுக்கு கவனம் இருக்குமா? என் படத்தோட ரிசல்ட்டே எனக்கு தெரியாதப்போ அடுத்த படத்தோட ரிசல்ட் வந்து எனக்கு கவனம் இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன, அது நடக்கவே நடக்காதுங்க. அது ரொம்ப காமெடியான ஒரு விஷயம். அது நிறைய பேர் வந்து இல்லை அந்த படத்தை பற்றி இவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் 2 பெரிய படம் ஓடுறதுக்கான அளவுக்கு திரையரங்குகளும் ஆடியன்ஸும் இருக்காங்க. அது வந்து அபூர்வ சகோதரர்களும் புதிய பாதையும் அந்த மாதிரி தான் 2 படமுமே ஓடிட்டு இருந்தது அப்போ. அந்த மாதிரி இப்போ வந்து அபூர்வ சகோதரர்கள் நல்லா இல்லைன்னு நினச்சிட்டா நான் வந்து புதிய பாதையை விட்டேன், அப்படி கிடையவே கிடையாது. எப்படி நான் அந்த படத்தை பற்றி அப்படி நினைக்க முடியும்? அதில் வந்து அப்புன்றது வந்து அப்போவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அண்ணாத்த ஆடுறார் சாங் வந்து லோக்கல் சாங். வழக்கமான கமல் சாருடைய மகாநதி மாதிரியோ, குணா மாதிரியோ, அன்பேசவம் மாதிரியோ ரொம்ப அப்படி ஒரு படம் கிடையாது. அது வந்து படு கமர்ஷியல் படங்கிறது அபூர்வ சகோதரர்களை பார்த்தாலே தெரியும். எந்த கணிப்பை வச்சு நான் புதிய பாதையை ரிலீஸ் பண்ணியிருப்பேன்? என் படத்துக்கு என்ன தகுதியோ அது அதே மாதிரி தான் இப்போ இண்டியன் 2 போகும். அதனால் அந்த படத்தை பற்றின ஒரு அபிப்பிராயத்தை நான் எப்படி வச்சுக்க முடியும்? அப்படி நான் வச்சுருந்தா அது முட்டாள்தனமான விஷயம்தான். ஏன்னா என் படத்தோட கணிப்பே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை, எனக்கு ஒரு முரட்டு நம்பிக்கைன்னு சொல்ல முடியல. என்னுடைய உழைப்பு மேலே, என்னுடைய திறன் மேலே, என்னுடைய உண்மையின் மேலே, இது மேலாம் எனக்கு ஏதோ ஒரு விதமான நம்பிக்கை இருக்குது. இது வீண் போகாது, இது எப்படியாவது ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடர்த்தியான ஒரு
என்ன சொல்கிறது, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதற்காக தான் நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். சரி, நான் சின்சியராக ஒரு படம் பண்ணேன், ரிலீஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான் என்னுடைய வேலை. இது என்ன கலெக்ட் பண்ணுது, என்ன கலெக்ட் பண்ணாமல் போகுது, டெஃபினட்டாக அது என்ன பாதிக்கும், என்ன ஒருத்தனை மட்டும் தான் பாதிக்கும், அதுவும் எனக்கு தெரியும். ஒருவேளை நம்ம இதை வந்து தவறாக செஞ்சுருந்தோம், சரியாக செய்யலைன்னா டெஃபினட்டாக இந்த பாதிப்பு எனக்கு தேவை தான். ஆனால் இன்றைக்கி ஒரு 4வது நாள் 5வது நாள் இந்த படம் வந்து பிக்கப் ஆகிட்டே இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன். சார், இப்போது பொதுவாக இந்த ஆர்ட் மூவிஸ், எக்ஸ்பெரிமெண்டல் மூவிஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வச்சு பண்ணுற படங்கள் அவங்களால கமர்ஷியல் மூவிஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த டேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நீங்களுமே கமர்ஷியல் மூவிஸ் நல்லா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் இருக்குது. நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நான் இப்படி வித்தியாசமான படங்கள் தரேன், நான் இப்போ கமர்ஷியல் கொடுத்து மிகப்பெரிய ஹிட் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த படம் நான் அப்படி யோசிச்சதாங்க. இது எல்லாரும் எக்ஸ்பெரிமெண்டல் படம்னு எனக்கு பயங்கர கேவலமாகிடுச்சு. நிஜமாக கேவலமாக இருக்குது எனக்கு. இது என்னையா அது எக்ஸ்பெரிமெண்டல் படம்ட்டாங்க. சரி, நம்ம பண்ணதுனால தான் நம்மளை இப்படி ஆகிட்டாங்களா? இந்த படத்தை மேபி வேறு ஏதாவது ஒரு கமர்ஷியல் டைரக்டர் பண்ணியிருந்தாருன்னா, அது சங்கரே பண்ணியிருந்தாருன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கர வைடராக அவர் ஒன்று பண்ணியிருப்பார். அதை பண்ணியிருந்தாருன்னா இது வேறு மாதிரி ஆயிருக்குமா? நம்ம பண்ணதுனால நீங்கள் சொல்கிற இந்த ஒரு ஆர்ட் ஃபிலிம் கமர்ஷியல் ஹிட்டுங்கிறது தான் புதிய பாதை. புதிய பாதை ஒரு கமர்ஷியல் படத்துக்கான கதையே கிடையாது. அது அந்த கேரக்டரைசேஷனே அது கிடையாது. அது மாதிரி வேறு மாதிரியான ஒரு ஃபில்ம், அது ஆர்ட் ஃபிலிம் கைண்டான திங். அதுதான் பெரிய ஹிட் ஆச்சு. அதுதான் முதல் உதாரணம்னு கூட சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது உதாரணம் இருக்கான்னு தெரியல. அதனால் இந்த படத்தை நான் வந்து இந்த மாதிரிலாம் நான் எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேன். போதும்பா, இரவு நிழலும் ஒத்த செருப்பு நமக்கு போதும், நம்ம பாட்டில் நிம்மதியாக குழந்தைங்க குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு படத்தை பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அது என்னென்னா, அதை பப்பரப்பான்னு பண்ணுறது எனக்கு பிடிக்காது. வாய்ப்பாடு மாதிரி ஒரு 1 2 1 அப்படி பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஏ ஃபார் ஆப்பிள் அப்படிலாம் சொல்லாமல் ஏ ஃபார் ஏலியன் அப்படின்னு வரலான்னு நான் நினச்சிக்கிட்டு இதை பண்ணேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆர்ட் ஃபில்மை கமர்ஷியலாக ஹிட் பண்ணுறதுங்கிறது இப்போ மலையாள படங்கள் மோஸ்ட் ஆஃப் த ஃபில்ம்ஸ் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அந்த ஜனங்க அப்படி பழகிட்டாங்க. பிரம்மயுகம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆர்ட் ஃபில்மை விட இப்படி ஒரு அது படம் வந்து அவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஏதோ 50 கோடி 60 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆமாம். ஸோ அதனால் இப்போ ஆடியன்ஸ் வந்து வளர வளர நமக்கு வந்து அது பாசிபிள்னு தோணுது. சார், இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன அப்படின்னா, ஒத்த செருப்பு வந்துட்டு ஹிந்தியில் ரீமேக் பண்ணப்படுது அப்படின்னும் போது அது என்ன பொசிஷனில் இப்போ இருக்குது சார்? சில சந்தோஷங்கள் நிரந்தரமாக மாட்டேங்குது. அது வெளியானால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்சிருச்சு இல்லை சார்? முடிஞ்சது இன்னும் வெளியாகலை. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. அது அப்படியே வேற ஒருத்தரோட கை, வேற ஒரு ப்ரொடியூசர். என்னுடைய வேலை அதை டைரக்ட் பண்ணி முடிக்கிறதோடு முடிஞ்சு போச்சு. அது வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். வந்தால் இன்னும் நிறைய ஹிந்தியில் படங்கள் பண்ணலாம், அல்லது இந்த படத்தை ஹிந்தியில் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஏன் வரலன்னு தெரியல. அடுத்தடுத்து என்ன மாதிரியான பாத்தில் நீங்கள் போக போகிறீங்க அப்படின்ற ஐடியா எதுவும் இருக்கா? அடுத்தடுத்து என்ன தேட்டருக்கு போகலாம், எப்படி ஜனங்க ரசிக்கிறாங்க, இல்லை ஜனங்ககிட்டேருந்து எப்படின்னு கேட்கலாம். இந்த படத்தை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்கள். இன்னைக்கு கூட நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுகிறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ட்விட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து எதாவது பண்ணுங்கள், 10 பேர்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குன்னே தவிர அடுத்தடுத்து என்ன படம் பண்ணுறது கிடையாது. அடுத்தடுத்து என்ன தேட்டருக்கு போகிறது, இந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறது, அவ்வளோதான் இப்போதைய நிலைமை. சார், அந்த பிளான்ஸ், ஸ்ட்ராட்டஜி, அடுத்த படம் இப்படியான ஒரு படமாக இருக்கணும், ஏன்னா என்னோட முந்தின படம் இப்படி ஒரு படமாக இருந்தது, அந்த பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதா சார்? அது நேரத்துக்கு நேரம் மாறி போயிடுது. நம்ம நினைக்கிறோமே தவிர எனக்கு அந்த மாதிரி இப்போ ஒரு லைனப்லேயே ஒரு 4 கதை இருக்குது. அடுத்த படம் இதுதான் அப்படின்னு நான் யோசித்து வச்சிருந்த படம் எல்லாமே இந்த படத்தோட வர்த்தக வெற்றியை பொறுத்து அது இருக்குது. எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானை வந்து நம்ம இப்போ சொல்கிறத விட அது இந்த படம் ஜெயிக்கும் போது அது நடக்கும்ன்றது வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் இந்த படம் ஜெயிக்கணும்னு தோணுது. அதுலேருந்து மறுபடியும் வேற ஒரு டைரக்டர் வருவார், வேற ஒரு பரிணாமத்தில் என்ன பார்க்கலாம், அந்த மாதிரியான நிறைய யோசனைகள் இருக்குது. அது எல்லாமே இந்த வர்த்தக வெற்றியை பொறுத்தது இருக்கு. ஓகே சார், கண்டிப்பாக அந்த வர்த்தக வெற்றியை நீங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.